தண்ணி டெய்லியும் ஊற்றணும். இங்கே பாருங்கள், காகிதப்பூ நல்லா இருக்குது பாருங்கள் செடி. சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், மண் நிறையா போட்டு இதில் நிறைய பெரிய சட்டியில் வச்சுருக்குறோம். டெய்லியும் நாங்கள் தண்ணி ஆட் பண்ணுவோம். சரிங்களா? தண்ணி ஊற்றினா தான் இந்த செடி நல்லாயிருக்கும். சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் ஒரு 10-15 நாள் போணுச்சுன்னா இன்னும் நிறைய பூக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது இந்த கொட்டைமுத்து செடி மாதிரி இருக்குது இது. சரிங்களா? கொட்டைமுத்து செடி மாதிரி இருக்குது, நல்லா இருக்குது இந்த செடியும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரியல, அப்படியே கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துட்டு திருப்பி இலை பொறுத்து வரும். இங்கே ஒரு செடி இருக்குது, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு செடி. சரிங்களா? இங்கே ஒரு செடி இருக்குது, அப்புறம் பாருங்கள், இது தக்காளி செடி இது. சரிங்களா? இது கத்திரிக்காய் செடி, இது மஞ்சள் செடி. சரிங்களா? இது மஞ்சள் செடி, இது மஞ்சள் செடி, இது இந்த பேரிச்சம்பழம் செடி. சரிங்களா? நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. சரிங்களா? சூப்பராக இருக்கிறது. இங்கே பாருங்க, இது முருங்கையா செடி. சரிங்களா? இது முருங்கையா செடி, இது கத்திரிக்காய் செடி. சரிங்களா? ஓகே, நல்லா இருக்குது பார்த்தீங்களா அந்த செடி பார்க்குறதுக்கு. சூப்பராக இருக்குது இந்த செடி, முருங்கையா செடி. சரிங்களா? பாருங்க, இந்த பேரிச்சம்பழம் செடி அப்படியே சாப்பிட்டுட்டு விரை போட்டதும் அப்படியே தானே இது முளைச்சி வந்துருச்சு. அப்படி கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு இருந்தால் முளைச்சி வந்துருச்சு. இங்கே பாருங்க, இந்த செடி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இந்த பூ பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இந்த பூ திருப்பி இந்த சின்ன முட்டுங்கள்லாம் இருக்குது. சின்ன முட்டுங்கள்லாம் இது தானவே அது பாட்டுக்கு வந்துடும். சரிங்களா? தானவே சின்ன முட்டுங்க இருக்குதுங்க. இந்த சின்ன முட்டுங்கள்லாம் கொஞ்சம் அப்படி வெடித்து திருப்பி நிறையா பூக்கும். இதே போல் பாருங்க, இந்த பக்கம்லாம் சின்ன முட்டு, ரவர முட்டு அப்படின்னு உள்ள வெள்ளை. இங்கே பாருங்கள், சின்ன முட்டுங்க இருக்குதுங்க. சீக்கிரம் அதுக்கப்புறம் வந்துடும். சரிங்களா? ஃபஸ்ட்டு தடவை பூ பூத்து கொட்டி அதுக்கப்புறம் கொஞ்சம் தொழுத்து வந்துடுவாங்க இவங்கெல்லாம். சரிங்களா கைஸ்? அப்புறம்